இந்த கேஸ் சேஃப்டி டேஸ் போட்டிருக்கோம். இந்த சேஃப்டி டேஸ் எதுக்குன்னா, கேஸ் எதாவது லீக் ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும். ரெண்டாவது சிலிண்டருடைய லெவலும் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது ஃபுல் சிலிண்டர்னால நீடில் மேலே இருக்குது. அப்படியே கேஸ் காலியாக கீழே இறக்கணும். ஓகேங்களா? ஸோ லைன் இப்படி போட்டு ஸோ இங்கே பேக் என்ட்ரிலேருந்து இப்படி வந்துடுது. ஸோ ஜாயிண்ட் இல்லாமல் நம்மளுக்கு இங்கே வந்துடுது பைப்லைன். ஸோ ஹாப் வந்த பிறகு நம்ம ஹாப் இங்கே கனெக்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. கனெக்ஷன் பண்ணியாச்சு. அங்கே கீழே கேஸ் பேங்க்லேருந்து இது வரைக்கும் சீம்லெஸ்ஸாக பைப் வந்துச்சு. இங்கே ஒரு மெயின் வால், கண்ட்ரோல் வால் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த வால் ஆன் பண்ணால் கேஸ் வரும். இப்போ ஆனில் தான் இருக்குது, கேஸ் எரிஞ்சிட்டு இருக்குது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் செட் ஆஃப் சிஸ்டம் போட்டிருக்கேன். அதாவது கேஸ் லீக் ஆகணும் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் சொன்னல. இப்போ இந்த நாசல் இந்த டியூப்பை பிடுங்கினா கேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கட் ஆகிடும். மேலே ஏறிட்டு நின்றுடும். பாருங்கள், ரிமூவ் பண்ணுப்பா. இப்போ ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுப்புலேருந்து மேலே கேஸ் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து பார்த்தாலும் உங்களுக்கு கேஸ் இங்கே வராதுங்க. ஸோ ஆனில் தான் இருக்குது. ஏன்னா கேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கட் ஆகிடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட் ஆஃப் மிஷின் வந்து கட் பண்ணிக்கலாம் கேஸ்.